இப்போல்லாம் டாக்டர்ஸ் யாருக்காவது பாப்புலாரிட்டி வேணும் அப்படின்னா உடனே யாராவது ஒரு செலிபிரிட்டி சுடு தண்ணி வச்சா கூட அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதையும் ஒரு சர்ச்சையாக்கி தங்களோட மருத்துவ வியாபாரத்துக்கு விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க. முன்னதாக நடிகை சமந்தா ஹைட்ரஜன் பெராக்சைடை வச்சு நெபிலைஸ் பண்ணலாம், இது சாதாரண காய்ச்சலுக்கு நல்ல மருந்தாக செயல்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டாக்டர் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியில் நல்லா ஊம குத்தா வாங்கிட்டு மன்னிப்புலாம் கேட்டிருந்தாரு. அந்த வகையில் ரீசெண்டாக அதே விளம்பர டாக்டர் நடிகை நயன்தாரா கிட்ட சிக்கி அசிங்கப்பட்டிருக்காரு. அதாவது ஆக்ட்ரஸ் நயன்தாரா செம்பருத்தி டீ பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. செம்பருத்தி டீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருந்துகிட்ருக்கு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், உயர் ரத்த அழுத்தம், இதயம் தொடர்பான நோய்களுக்கு பெருசாக உதவி செஞ்சிட்ருக்கு. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, அதனால் முகப்பரு, தோலில் வெப்ப கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது சிறந்தது. கூடவே செம்பருத்தி டீ மழைக்காலத்துக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா இதில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது மற்றும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை சமநிலையில் வச்சிட்ருக்கு. இது பாக்டீரியா எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கிறதால பருவ தொற்று நோயிலிருந்தும் பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த சிரியாக் அப்பி பிலிப்ஸ் அப்படிங்கிற டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகை சமந்தா விட அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற நடிகை நயன்தாரா தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு செம்பருத்தி டீ பற்றி தப்பான தகவல்களை கொடுத்துருக்காங்க. செம்பருத்தி டீ ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, ஆனால் அப்படி இல்லாமல் ஆரோக்கியம் பற்றி தனக்கு தெரியாதையெல்லாம் பேசியிருக்காங்க. உண்மையிலேயே செம்பருத்தி டீயை தினமும் குடிக்கிற மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த போஸ்டின் படி சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தத்துக்கு செம்பருத்தி டீ நல்லதாமா. ஆனால் டாக்டர் நயன்தாரா சொல்லியிருக்கிறது பொய். சர்க்கரை நோய்க்கு செம்பருத்தி டீ நல்லது அப்படிங்கிறது சரி கிடையாது. மேலும் பெண்கள் அந்த டீயை தினமும் குடிச்சிட்டு வந்தால் வயசுக்கு வர்றது தள்ளி போகிறதோட குழந்தைகளுடைய எடையிலையும் பிரச்சனை வரும். அதனால் ரிஃப்ரெக்டிவ் வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் செம்பருத்தி டீயை குடிக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையான டாக்டர்களுடைய அட்வைஸை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நயன்தாரா இன்னமும் தங்கிட்ட மன்னிப்பே கேட்கல. இது பொது சுகாதாரத்தின் மீதான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இருக்குது. இது போன்ற செலிபிரிட்டிகளுடைய சமூகத்தின் மீதான அக்கறை இல்லாத நடத்தையை தடுக்க சட்டங்கள் தேவை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் அமைதியாக இருந்த நயன்தாரா ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம கடுப்பாகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முட்டா பசங்களோட ஒரு நாளும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, அந்த பைத்தியங்க உங்களை அவங்களோட தரத்துக்கு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களை அடிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாரா மன்னிப்பு கேட்கலைனாலும் பரவாயில்ல, தன்னை மாதிரி முட்டா பசங்களோட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே தனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமந்தா விஷயத்தில் நடந்தது மாதிரியே கூடிய சீக்கிரமாக இந்த டாக்டரும் நயன்தாரா கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து நிற்க போகிறார் அப்படின்னு நெட்டிசன்கள் அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க.